டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நிறையா குழந்தைகள் இம்யூனாலஜியை பற்றி வேணும், நோய் எதிர்ப்பு தன்மையை பற்றி படிக்க வேண்டும், நோய் தடைக்காப்பியலை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அது ஸ்ட்ரைட்டாக போக முடியாது. அதனால் அதுக்கு முன்னாடி ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அதை பற்றி தெரிஞ்சிட்டால்தான் we go to immunology. மனித உடல்நலன் எவ்வாறு இருக்க வேண்டும், நமக்கு என்னென்ன நோய்கள் வருகின்றன அப்படின்னு தெரிஞ்சிட்டால்தான் how the system will fight. நம்முடைய உடலானது நோய் கிருமிகளுக்கு எதிராக எவ்வாறு சண்டையிடுகிறது என்பதை பார்ப்பது தான் இம்யூனாலஜி. ஸோ இப்போ இந்த ஹெல்த்தை பற்றிலாம் கொஞ்சம் பார்த்துட்டும், நமக்கு வரக்கூடிய சில டிசீசஸ்லாம் பற்றி பார்த்துட்டும், தென் we go to the immunology topic. ஸோ இது ஒரு 2-3 கிளாஸ் வரும். then we go to immunology. ஸோ ஹெல்த் நலன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஹெல்த் அப்படின்னா நோய் என்று நான் இருக்கிறேன், வித்தவுட் டிசீஸ் அப்படின்னா ஹெல்த்னு அர்த்தம் இல்லை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், நான் ஆர்னால்டு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா ஹெல்த்தி ஃபெலோ, நல்ல உடல் நலன் மிக்கவன் என்ற பொருள் அல்ல. ஸோ டஸ் நாட் மீன் absence of disease or physical fitness. நோயே இல்லை, உடலானது பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னா அவனுக்கு உடலனோட ஹெல்த்தோட ப்ராப்பர் டெஃபினிஷன் கிடையாது. ஹெல்த் இஸ் டிஃபைன்ட் as a physical, mental and social well-being. ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடல் நலம் நல்லா ஆர்னால்டு லெவல்லையோ கர்ணம் மல்லேஸ்வரி லெவல்லையோ பாடியை டெவலப் பண்ணி வச்சுருக்கணும். மென்டலி பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும், சரியான விதத்தில் ஒர்க் பண்ணணும், தவறான சிந்தனைகளோடு இருக்கக்கூடாது. அண்ட் சோஷியல் வெல்பீயிங், சமூகத்தில் நாம் எவ்வாறு பிறரிடம் பழகுகிறோம், அதான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ சோஷியல் வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நாம் சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டவர்கள். ஸோ இந்த சமூகத்திற்கு நல்லது ஏதாவது நாம் செய்ய வேண்டும். ஸோ சோஷியலி அடுத்த வாழ்க்கை நல்லா மூவ் பண்ணணும், நம்மளால் முடிஞ்சது அவங்கள ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணாமல் இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை துன்பத்தை எதுவும் உண்டாக்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் யூ ஆர் அ ஹெல்த்தி பர்சன். ஸோ ஃபிசிக்கல், மென்டல், சோஷியல் வெல்பீயிங். ஓகே குழந்தைகளா, இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. எடுத்தோடனே இந்த குட் மார்னிங்லாம் சொல்ல நினைக்காத, ஏதோ வியாதின்னு ஒரு சந்தோஷமாக ஒரு கான்செப்டை பாடத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இஸ் செட் டு பி ஹெல்த். ப்ராப்பராக நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தம். அப்போ எ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் இஸ் செட் டு பி ஹெல்த். அப்போ ஃபிசிக்கலாக உடல்நிலை நன்றாக இருக்கிறது, தமிழில் சொல்லுவா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பாடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக வடிவேலு மாதிரி பாடி ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் வீக் அப்படின்னு ஏதோ ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாடியும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தென் மென்டல், நல்லா படிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது, படித்தா மட்டும் போகாது, அது இந்த சமூகத்திற்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஸோ ரைட் திங்கிங் இருக்கணும், சரியான விதத்தில் மூளை பயன்படுத்தப்பட வேண்டும். அண்ட் சோஷியல், சமூகத்துடன் நாம் சரிவர பழகுதல். இது 3 இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அர்த்தம். அப்போ ஹெல்த்தி பீப்புள் இது மாதிரி ஃபிசிக்கலி, மென்டலி, சோஷியலி அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ், அது என்னென்ன ப்ளஸ்? நம்பர் 1, மோர் எஃபிஷியன்ட் அட் ஒர்க். தாங்கள் செய்யக்கூடிய வேலையினை மிகச் சிறப்பாக செய்வார்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஒர்க் பண்ணுறா, ஒர்க் பண்ணாதவ யாரும் கிடையாது. அந்த பணி சிறப்பாக செய்யப்படுகிறதா? ஸோ மிகச் சிறப்பாக அவர்களுடைய பணியானது செய்யப்படும். செகண்ட் இஸ் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் பிரிங் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்டிவிட்டி, தன்னுடைய பணியானது ஒருவருடைய பணி சரியாக செய்யப்படுகின்ற சமயத்திலே ப்ரொடக்ஷன்கிறது உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் வீட்டிற்கும் சரி நாட்டிற்கும் சரி செல்வத்தை கொண்டு வந்தளிக்கும். இட் இன்க்ரீசஸ் ப்ராஸ்பரிட்டி. அது ரொம்ப முக்கியம். தேர்ட் இஸ் ரெடியூஸ் இன்ஃபேண்ட் அண்ட் மேட்டர்னல் மோர்டாலிட்டி. குழந்தை இறப்பு மற்றும் தாய் இறப்பானது தவிர்க்கப்படும்.
இப்போ என்ன ஆகிடுதோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிலாம் ஃபுட் இல்லாமல் ப்ராப்பராக ஹெல்த்தியாக இல்லாமல் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி குழந்தைகள் இறப்பு என்பதும், அதே மாதிரி சயின்ஸில் அட்வான்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி, அறிவியல் முன்னேற்றம் அடைவதற்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, அந்த அம்மா குழந்தை பிறக்கிறப்ப ஆஸ்பத்திரியில் மதரும் சாகலாம், குழந்தையும் சாகலாம், அது மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியாக இருந்தால் இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் எடுக்கணும்னா, டு மெயின்டைன் குட் ஹெல்த், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நீ ஆசைப்படுற, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் த ஃபார்மோஸ்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட். கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், சரி விகித உணவு என்று கூறுவார்கள். இவ்வளோ சாதம் புரிஞ்சுட்டேலாம், அப்படிலாம் கிடைக்கூடாது. ஓகே, இவ்வளோ சாதம், இவ்வளோ பருப்பு, 2 ஸ்பூன் நெய், தொட்டுக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ், மினரல்ஸ்க்கு சைடில் ஏதான்னு சாப்பிட்டுக்கிறது. அப்போ இது மாதிரி இருக்கிறப்போ உனக்கு 5மே கிடைக்கணும். வெறும் வெண்ணெய் 1/2 கிலோ திங்குறேன்னு வச்சுக்கோ, யூ டேக் ஒன்லி ஃபேட். 1.5 கிலோ பட்டாணியை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, யூ டேக் ஒன்லி ப்ரோட்டீன். வெறும் சாதம் மட்டும் பழைய சோறுன்னு சாப்பிட்டேனே யூ கெட் ஒன்லி கார்போஹைட்ரேட்ஸ். அப்போ நீ சாப்பிட்ற ஃபுட்டு பேலன்ஸ்டாக இருக்கணும். இட் ஷுட் கண்டைன் கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். வாட்டர் எப்படியும் இருக்கும். ஸோ பஞ்சபூதாஸ் அப்படிங்கிற மாதிரி இது 5 இருக்கணும். கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். எப்பயும் வாட்டர், நீரின்றி அமையா உலகு, நீர் எப்பயும் வேணும். ஸோ இது 5 சேர்ந்த சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும், பேலன்ஸ்ட். செகண்ட் இஸ் பர்சனல் ஹைஜீன், தன் சுகாதாரம், தன் தூய்மை என்று கூறுவார்கள். தினசரி 2 முறை குளிக்க வேண்டும். காலம்புற பல் தேய்க்கணும். பல் தேய்க்கிறியோ இல்லையோ, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பல் தேய்ச்சிட்டு தூங்கணும். புரிஞ்சுட்டியா? இப்போ கவர்மெண்ட் நிறையா அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, அது மாதிரி டிசீஸ் இன்ஃபெக்ஷன் நிறையா இருக்குது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கணும். பாத்ரூம் போய்ட்டு வந்துட்டோம்னா கையை வாஷ் பண்ணிக்கணும். அது மாதிரிலாம் பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்கிறது, மாதத்துக்கு ஒரு தடவை பல் தேய்க்கிறது, அது மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது. ஸோ பர்சனல் ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன் சுகாதாரம் பேண வேண்டும். நெக்ஸ்ட் இஸ் ரெகுலர் எக்ஸசைஸ். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ங்கிற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். உடற்பயிற்சி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யோகா பண்ணலாம், அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஏன் மாதிரி ஆட்கள் யோகா தான் பண்ண முடியும், நான் இப்போ தான் டம்பிள்ஸை தூக்கின்னு அலைய முடியுமா? நோ சான்ஸ் அட் ஆல். ஸோ அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு எது பெஸ்ட் சூட்டடோ அந்த எக்ஸசைஸ் பண்ணணும். தென் அவேர்னஸ் அபவுட் டிசீசஸ் அண்ட் தர் எஃபெக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த். அவேர்னஸ் அபவுட் டிசீசஸ் அண்ட் தர் எஃபெக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த். நோய்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நோய்களை உண்டாக்கக்கூடிய கிருமிகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். அந்த நோயினால் நமக்கு வரக்கூடிய உபாதைகள் என்னென்ன, அதெல்லாம் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் வேக்சினேஷன். தடுப்பூசின்னு கேள்விப்பட்டிருப்பேன். வேக்சின்ஸ் ஆர் நத்திங் பட் த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் இன்ஜெக்டட் இன் ஆர் சிஸ்டம் எதர் லைவ் ஆர் கில் த ஃபார்ம். நோயினை உண்டாக்கக்கூடிய நோய்க்கிருமிகளை உயிருடனோ அல்லது இறக்கச் செய்தோ நம் உடம்பில் குத்தினோம் என்றால் அதற்கு தடுப்பூசி என்று பெயர். வேக்சின்லாம் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஹியூமனோட லாஞ்சிவிட்டி ஜாஸ்தியாச்சு, வாழ்நாளானது அதிகரித்தது. ஸோ அதெல்லாம் பற்றி ஐடியா இருக்கணும். குழந்தைகள் பிறந்ததுலேருந்து 16 வயசு வரையும் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ வேக்சினேஷன் ஷுட் பி டன். நெக்ஸ்ட் இஸ் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். கழிவுப் பொருட்கள் சரிவர நீக்கப்பட வேண்டும். நம்ம வீட்டு குப்பை எடுத்து அடுத்தவா வீட்டில் தள்ளி வர்றது, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கா, பயோடிகிரேடபிள், நான் டிகிரேடபிள், அது மாதிரிலாம் பிரிக்கணும். டாக்ஸிக்காக இருக்கிறது எதோடையும் சேர்க்கக்கூடாது. அதுமாதிரி அது ரொம்ப வேஸ்ட் ஃபார்மாக ஒன்றும் இல்லை. வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் பர்ஃபெக்ட். ரொம்ப நீட்டாக பண்ணணும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஆஃப் வெக்டார்ஸ். கொசுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்கன்னா, பண்ணக்கூடிய டார்ச்சர் லோகத்தில் எதுவுமே கிடையாது. அவ்வளவு வியாதி கொசு உண்டாக்கின்னு இருக்கு. மலேரியா தெரியும், ஃபிலேரியாசிஸ் தெரியும், டெங்கு தெரியும், புரிஞ்சுட்டுலாம். அது மாதிரி ஜப்பானிஸ் என்செஃபாலிட்டிஸ் தெரியும். மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் சம் ஆஃப் த டிசீசஸ் ஆர் வெக்டர் பார்ன். வெக்டர்னா கடத்தின்னு பேர். நேரடியாக வராது, ஒருத்தர் மூலமாக பரவும். வெக்டர்னா த கேரியர், கடத்திகளின் மூலம் பரவக்கூடிய நோய்கள். கடத்திகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். கொசுனால என்ன வரதுன்னு தெரியணும், நாய்க்குட்டி கடிக்கிறதுனால என்ன வரணும்னு தெரியணும். ஸோ இந்த வெக்டர் பார்ன் டிசீசஸ் யூ ஷுட் ஹேவ் அ கிளியர் ஐடியா. ஸோ வெக்டார்ஸை பற்றி ஐடியா. தென் now ஹைஜீனிக் ஃபுட் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். நல்ல உணவு, அம்மா வீட்டில் பண்ணி தர உணவோட லோகத்தில் பெஸ்ட்டு உணவு எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை தவிர ரோட்டில் போய் வாங்கி திங்கிறது, ரோடோரத்தில் பஜ்ஜி சம்சாஸுங்கிறது, பேல்பூரி சாப்பிட்றது, இந்த பானிபூரி திங்கிறது, அந்த கன்றாவியெல்லாம் வெளியெல்லாம் போய் சாப்பிடவே கூடாது. ஸோ ஃபுட், ஹைஜீனிக் ஃபுட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்ல உணவு, சுத்தமான சுகாதாரமான உணவு.
நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா அதே மாதிரி வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் வாட்டருங்கிறது வெளியில் குடிக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடணும். அதுவும் இப்போலாம் பாட்டில் ட்ரிங்க் மாதிரி வாங்கி குடிக்கிறேன். வீட்டில் போய் இருக்கிற தண்ணியை காய்ச்சி குடித்தாலே பல வியாதி இல்லாமல் போயிடும். ஸோ ஸ்கூல் போகிற சமயத்தில் நான் மறக்காமல் பாட்டிலில் காய்ச்சி குளிரப்பட்ட, அதாவது காய்ச்சி அப்புறமா என்ன குளிர்விக்கப்பட்டன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கிறது இல்லை, வச்சுட்டு எல்லாம் ராத்திரி அம்மா காய்ச்சி வச்சுட்டோன்னா காலம்பரை சில்லுன்னு ஆகிடும். நார்மலாக இருக்கும். நார்மல் வாட்டரில் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய் குடிக்கிறத பழகிக்கோங்க. அப்போயே முக்கால்வாசி வியாதி வராது. ஸோ இது முக்கியம் டு மெயின்டைன் குட் ஹெல்த். ஹெல்த் எப்படி அஃபெக்ட் ஆகலாம்? ஹவு த ஹெல்த் இஸ் அஃபெக்டட். ஹெல்த் பாதிக்கப்படுவதற்கான, அதாவது நம்முடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதற்கு என்னென்ன இருக்கலாம்? நம்பர் 1 இஸ் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். பாரம்பரியத்தில் நம்முடைய ஜீனில் ஏற்படக்கூடிய குறைபாடுனால் வருதல், ஹெரிட்டபிள் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். மோர் தேன் 4000 ஹெரிட்டபிள் டிசீசஸ் ரிப்போர்ட்டட் இன் மேன். 4000க்கும் மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் காணப்படுகின்றன. அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நாள் அட்வான்ஸ்மெண்ட் வந்த அப்புறம் ஜீன் தெரப்பி என்று அழைக்கப்படுகின்ற ஜீன் சிகிச்சை முறையின் மூலமாக அதை நீக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜீன் மூலமாக நமக்கு வருது. ஒன்லி ட்ரீட்மெண்ட் இஸ் ஜீன் தெரப்பி. ஜீன் சிகிச்சை முறை மூலமாக அதை சரிப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இஸ் இன்ஃபெக்ஷன்ஸ். நோய் தொற்றுக்களால் ஏற்படுதல், பேத்தோஜன்னால் வருது, நோய் கிருமியினால் நமக்கு வருது. நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, வாட்டர், ரெஸ்ட், எக்ஸசைஸ். இது மாதிரி ஃபுட்டு, என்ன ஃபுட்டு சாப்பிட்ற, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு வியாதி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வாட்டர் பார்ன் டிசீசஸ் நிறையா. ஃபுட்பார்ன், உணவின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அதிகம். அதே மாதிரி ரெஸ்ட்லேயே இருக்கோமா, மந்திக்குட்டி மாரி ஓவர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோமா, எக்ஸசைஸே பண்ணாமல் இருக்கோமா, இதனால நிறையா வியாதி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜெனட்டிக் டிசார்டர் மட்டும் ட்ரீட் பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நாளில், அதாவது அவளை பர்ஃபெக்டாக ட்ரீட் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாகலாம். பாக்கி ரெண்டும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இது பேஸ்டாப்பா. அதுக்கப்புறம் டிசீஸ்னா என்ன? வியாதி, நோய் என்று அழைப்பார்கள். டிசீஸ் மீன்ஸ் வித்தவுட் ஈஸ் ஆர் அன்ஈசினஸ். கிளாஸில் சில குழந்தைகள் உட்காந்துருக்கப்போ அப்பா முடியலப்பா, சத்தியமூர்த்தி பயங்கரமாக பிராணனை எடுக்கிறான்பான்னு இருந்தால் அந்த குழந்தைக்கு வியாதி இருக்குன்னு அர்த்தம். வித்தவுட் ஈஸ் ஆர் அன்ஈசினஸ் அப்படின்னாலே என்னோடய பாடம் கேட்குறதே அன்ஈஸியாக இருக்கலாம். அன்ஈஸியாக இருந்தால் அதுவே டிசீஸ்னு சொல்கிறோம். ஸோ வித்தவுட் ஈஸ் ஆர் அன்ஈசினஸ் அப்படின்னா எந்த ஒரு செயலை செய்யும் சமயத்திலும் சந்தோஷம் இல்லாமல் செய்தால், சரிவர கவனிக்க முடியாமல் நம்மால் இருந்தால் ஏதான ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? த டிசீஸ் காசிங் ஏஜென்ட்ஸ் ஆர் known as pathogens. இப்போ யாரெல்லாம் நமக்கு வியாதியை உண்டாக்குறாலோ, நோயை உண்டாக்குறாலோ அவளுக்கெல்லாம் நோய் கிருமிகள்னு பேர். The disease causing agents are known as pathogens, and the disease causing ability of the pathogen is said to be pathogenicity. யார் நோயை உண்டாக்குறாலோ அவளுக்கெல்லாம் பேத்தோஜன்னு பேர். அந்த நோயினை உண்டாக்கக்கூடிய திறனிற்கு பேத்தோஜெனசிட்டின்னு பேர். நோய் கிருமி நோயினை உண்டாக்கும் திறன் பேத்தோஜெனசிட்டி என்று அழைக்கப்படும். ஓகேயா? ஜென்ரலாக டிசீஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கோம். A disorder or malfunction of the body or mind. நம்முடைய உடலோ நம்முடைய மூளையோ மைண்டோ சரிவர வேலை செய்யாமல் இருந்தால், ஒரு டிஃபெக்ட் இருந்தால், ஒரு டிசார்டர் இருந்தால், சரிவர வேலை செய்யாமல் இருந்தால் அதனையே நோய் என்று அழைக்கிறார்கள். அப்போ பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணல அப்படின்னா நோய். நம்மளோட பிரைன் சரியாக ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னா அது நோய் என்று அழைக்கப்படுகிறது, மூளை. ஓகேயா? இந்த டிசீஸை ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஒன் இஸ் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஆர் இன்ஃபெக்ஷுவஸ் டிசீசஸ். Another is non-communicable diseases, non-infectious diseases. Simple, பரவக்கூடிய நோய்கள், பரவாத நோய்கள். A disease transmitted from one person to the other. நோயானது ஒரு மனிதரிடமிருந்து to another person. So, transmission of diseases from one person to the other இருந்ததுன்னா அதுக்கு கம்யூனிகபிள் டிசீஸ்னு பேர். நோயானது ஒரு மனிதனிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு டிரான்ஸ்மிட் ஆனால். The diseases transmitted from one person to another person is said to be communicable. நோயானது ஒரு மனிதரிடமிருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவினால் அதற்கு டிரான்ஸ்மிட்டட், that is communicable disease, infectious diseaseன்னு சொல்லுவாள். ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்மிட் ஆலேனா, the disease not transmitted from person to person, we are calling it as non-communicable diseases.
ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அந்த நோயானது பரவவில்லை என்றால் அதற்கு நான் கம்யூனிகபிள், பரவாத நோய்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். பரவும் தன்மை கொண்ட நோய்கள், பரவா தன்மை கொண்ட நோய்கள். These communicable diseases are mostly due to pathogens or infectious agents. நோய் கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஒன்றிற்குத்தான் பரவும் டிசீஸ்னு பேர். நான் கம்யூனிகபிள் diseases classified on the basis of origin. தோற்றத்தின் அடிப்படையில் தான் பரவாத்தன்மை கொண்ட நோய்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. பரவும்க்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாக்டீரியல் டிசீசஸ், வைரல் டிசீசஸ், ஃபங்கல் டிசீசஸ், புரோட்டோசோவன் டிசீசஸ், எல்லா டிசீஸும் கம்யூனிகபிளில் வந்துடும். நான் கம்யூனிகபிளில் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் டிசார்டர்ஸ், அதாவது மரபு நோய்கள், அது நான் கம்யூனிகபிள். நான் கம்யூனிகபிள் பர்சன் டு பர்சன் பரவாது, ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். செகண்ட் இஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி, விட்டமின் டெஃபிஷியன்சி டிசீசஸ், புரோட்டீன் டெஃபிஷியன்சி டிசீசஸ், புரத பற்றாக்குறையினால் ஏற்படுவது, வைட்டமின் பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய நோய்கள், குவாஷியாக்கர், மராஸ்மஸ், மாலைக்கண் நோய், அதெல்லாம் பார்த்துருப்பேன். அது எல்லாம் எதில் வரும்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், உணவு பற்றாக்குறை, உணவூட்ட குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள். நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், சிஸ்டத்தில் ப்ராப்ளம், டீஜெனரேஷன், சிதைவடைதலின் காரணமாக ஏற்படக்கூடியது. அதில் ஆர்த்ரைட்டிஸ், இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த போன்ஸ் அண்ட் த ஜாயின்ட்ஸ் இஸ் செட் டு பி ஆர்த்ரைட்டிஸ். வீக்கம் ஏற்படுகிறது பிறகு ஜாயிண்டில் வீக்கம், அது இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த ஜாயின்ட்ஸ். அதே மாதிரி எடுத்துட்டோம்னா த்ரோம்பஸ் படிச்சிருப்பேன், தட் இஸ் ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக், மாரடைப்பு மற்றும் ஸ்ட்ரோக் உங்களுக்கு தெரியும். A clot in the streaming blood is said to be thrombus, in the process is said to be thrombosis. இரத்தமானது இரத்த குழாயினுள் ஓடுகின்ற சமயத்திலே கட்டியாக மாறினால் அதற்கு த்ரோம்பஸ்னு பேர். அந்த இரத்த கட்டிக்கு த்ரோம்பஸ்னு பேர், அந்த நிகழ்விற்கு த்ரோம்போசிஸ்னு சொல்லுவாங்க. Clot in the coronary artery is said to be coronary thrombosis, leads to heart attack. இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கக்கூடிய கரோனரி தமனிகளிலே அடைப்பு ஏற்பட்டால் கட்டி வரும். கட்டி வந்ததுன்னா அதுக்கு கொரோனரி த்ரோம்போசிஸ்னு பேர். அதன் காரணமாக ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரலாம். Clot in the cerebral vessel is said to be cerebral thrombosis, leads to stroke. பெருமூளைக்கு ரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்களிலே அடைப்பு ஏற்பட்டு கட்டி ஏற்பட்டு அதனால் பிரச்சனை நமக்கு வந்தால் அதுக்கு ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம், பக்கவாதம். இது மாரிலாம் இருக்கிறது. அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துட்டோன்னா எய்ட்ஸில் டெத் ரேட் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கேன்சர் இருக்கு பாருங்களேன், அதில் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா டெத் இஸ் அல்டிமேட், இறப்பினை தொற்றெடுக்கலாம். இது ஒரு பேசிக் ஐடியா ரெகார்டிங் டிசீசஸ். இதை பற்றி உனக்கு ஐடியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிசீசஸை பற்றி பார்ப்போம். பாக்டீரியல், வைரல், புரோட்டோசோவன், ஃபங்கல் டிசீசஸை பற்றி ஒரு ஐடியா கொடுத்துட்டு தென் வி கம் டு இம்யூனாலஜி. ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஹியரிங். தேங்க்யூ.